பாலக்கீரை எப்படி செய்வதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தண்ணியில் அலசிடணும். அலசிட்டு கொஞ்சம் தண்ணி இருத்த உடனே இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி கடாயில் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு காரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் காரம். பச்சை மிளகாவையும் கீரையும் எண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி வதக்கிக்கோங்க நல்லா. அப்புறம் 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஓமம் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். இதை கீரையும் அந்த வதக்கின கீரையும் பச்சை மிளகாவையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கலந்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சோண்டு வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிசையும் போது கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக. இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பாருங்கள், பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. 1/2 hour கழித்து எடுத்து சப்பாத்தி போடுங்க. பாருங்கள், கல்லில் நான் தாட்டி போட்டிருக்கேன். நாங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்க, அதனால் லைட்டாக ஊற்றுவேன். எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றுவோம், ஏன்னா அவர் நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவார். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெயே ஊற்றலனாலும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வதக்கிறப்போ எண்ணெய் போடுறோம், பிசையிறப்போ கொஞ்சம் எண்ணெய் போடுறோம். அதனால் அந்த எண்ணெயே கூட போதும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றி சுட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் விருப்பம் போல் சுட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்துடலாம். நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டும். நான் போடும்போது அடுத்தடுத்து நான் போடுறேன் வீடியோங்க. பாருங்கள், இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம், தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெறுமனே வாயில் கூட சாப்பிட்லாம். அப்படியே வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாம். காரம் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால, கீரை போட்டிருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், சப்பாத்தி ஆகிடுச்சி. இதுக்கு நாங்கள் மஷ்ரூமும் கேப்சிகமும் கிரேவி பண்ணியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு டிஃபன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் என்ன வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு. பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.